Hello viewers, welcome to You and Me AI channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுளோட லேட்டஸ்ட் AI மாடல் ஃப்ளோ அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பராக ஒரு ஃபில்ம் மேக்கிங் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கூகுளோட ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வீடியோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு ப்ரௌசரில் கூகுள் ஃப்ளோன்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கு பாருங்கள், கூகுள் லேப்ஸ்னு. இதில் இருக்க இந்த ஃப்ளோங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இங்கே போயிட்டு கிரியேட் வித் ஃப்ளோன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது நான் கூகுள் ஃப்ளோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே கீழே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இனிஷியலாக இந்த ப்ராஜெக்ட் நேம் எந்த டேட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, எந்த டைமில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த நேமில் இருக்கும். நீங்கள் வேறு நேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சென் ஆகஸ்ட் 22 சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த சென் ஆகஸ்ட் 22 அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் நிறைய காம்ப்ளெக்ஸான ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது, வெரி பேசிக்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ் டு ஸ்டார்ட் சொல்லியிருக்கா. ஸோ இதுதான் ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸில் தான் நம்ம இன்புட் கொடுத்து வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கூகுள் ஃப்ளோவில் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு 3 டிஃபரெண்ட் அப்ரோச்சஸில் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் இருக்குல்ல, ஒன்று டெக்ஸ்ட் டு வீடியோ, செகண்ட் ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, தேர்ட் இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ. நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் டு வீடியோ போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் வீடியோ வித் டெக்ஸ்ட். இங்கே ஒரு ஜஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்து நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ChatGPT யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் வச்சிருக்கேன். அந்த ப்ராம்ப்டை இங்கே நான் காப்பி பண்ணிடுறேன். ஸோ நான் ப்ராம்ப்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி பேஸ்ட் பண்ண உடனே இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டன், இதை கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. அதாவது இந்த டாப் இருக்குல்ல, இந்த இன்புட் ப்ராம்ப்ட்ல இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்க்கும்போது இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று அவுட்புட்ஸ் பெர் ப்ராம்ப்ட், இன்னொன்று மாடல். ஓகே, ஸோ இங்கே அவுட்புட்ஸ் பெர் ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 இருக்கா. இது என்னன்னா இந்த இன்புட் ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி எவ்வளோ வீடியோஸ் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க 4ன்னு கொடுத்துட்டு நீங்க இங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 வீடியோ ஜெனரேட் ஆயிரும். அதே மாதிரி 1 நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் தான் ஜெனரேட் ஆகும். ஏன்னா நீங்க 4ங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க ஜெனரேட் பண்ணீங்கன்னா 4 வீடியோ கிரியேட் ஆகுமா. ஸோ 4 வீடியோ கிரியேட் பண்றதுக்கான கிரெடிட்ஸ் ஃப்ளோ எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு தேவையில்லாம மற்ற 3 வீடியோவும் வேஸ்டா போயிடும். ஸோ அதனால எப்பயுமே நீங்க வீடியோ ஜெனரேட் பண்ணும்போது ஒரு வீடியோ மட்டும் கொடுத்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா மாடல் செலெக்ஷன். ஸோ இந்த மாடல் செலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் உங்களோட வீடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ், இது ரெண்டுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 மாடல்ஸ் காட்டுதா. இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் VO3 ஃபாஸ்ட், செகண்ட் VO2 ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் VO3 குவாலிட்டி, அப்புறம் VO2 குவாலிட்டி. ஸோ இந்த குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, நீங்க குவாலிட்டி நீங்க செலக்ட் பண்ணும்போது கிரெடிட்ஸ் 100 இருக்கும். VO3 குவாலிட்டியா இருந்தாலும் சரி, VO2 குவாலிட்டியா இருந்தாலும் சரி, 100 கிரெடிட்ஸ் ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஃப்ளோ டிடெக்ட் பண்ணிடும். ஆனா நீங்க VO3 ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா 20 கிரெடிட்ஸ் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி VO2 ஃபாஸ்ட் சொல்லும் போது 10 கிரெடிட்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் எல்லாங்கிறது நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த VO3 ஃபாஸ்ட் இருக்கு பாருங்க, VO3 2 VO3 பார்த்தீங்கன்னா ஆடியோ சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா நீங்க வீடியோ நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா ஆடியோ பை டிஃபால்ட்டா சப்போர்ட் பண்ணும். VO2 மாடல் யூஸ் பண்ணி நீங்க வீடியோ ஜெனரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆடியோஸ் இருக்காது, வெறும் வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம டெமோக்காக நான் என்ன பண்ண போறேன்னா VO2 ஃபாஸ்ட், அதாவது 10 கிரெடிட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த VO2 ஃபாஸ்ட் மாடலை பேஸ் பண்ணி எப்படி வீடியோ கிரியேட் பண்றதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம VO2 ஃபாஸ்ட் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரே ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ண போறோம். நமக்கு டோட்டலா இந்த ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி
கிரியேட் பண்ணும்போது வெறும் 10 கிரெடிட் மட்டும்தான் நமக்கு வந்து செலவாகும். இப்போ வந்து நான் வீடியோ நான் ஜெனரேட் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு வந்து வீடியோஸ் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்கா அப்படி சூப்பரா வந்து ஸ்லைசிங் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஃப்ளோ வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. சரி, இப்போ வந்து இன்னொரு வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இன்னொரு ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நான் வீடியோ வந்து ஜெனரேட் பண்றேன். ஸோ நமக்கு வந்து செகண்ட் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பர்ஃபெக்டா வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இங்க பாருங்க, அப்படியே இந்த நெல் கதிர்கள்லாம் வந்து காத்துக்கு வந்து அசையுது. அதே மாதிரி தண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெல் கதிர்களோட இமேஜ், இங்கேயும் வந்து தண்ணியும் வந்து காத்துக்கு ஆடுது. இந்த பூ வந்து மலர்ற மாதிரி. ஸோ ரொம்ப அழகா வந்து கிரியேட் பண்ணிருச்சு. டெக்ஸ்ட் டு வீடியோல இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் மெத்தட், அதாவது ஃப்ரேம்ஸ் டு வீடியோ. ஓகே, இந்த ஃப்ரேம்ஸ் டு வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் டெக்ஸ்ட் டு வீடியோ போய் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் கிரியேட் பண்றேன். ஏங்கிறத நான் ரீசன் சொல்றேன். இப்போ நான் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்டை கொடுத்து நான் வீடியோ கிரியேட் பண்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீடியோஸும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா செகண்ட் மெத்தட் சொன்னால ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, இப்போ அந்த ஆப்ஷன் நான் போறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ப்ராம்ப்ட் பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு. பார்த்தீங்களா, முதல்ல வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது கீழே வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஆனால் வந்து ஃப்ரேம்ஸ் டு வீடியோங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் இருக்கு, இங்கே டபுள் ஆரோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோக்கான ஒரு இமேஜ் மாதிரி இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இது எதுனா இந்த ஃப்ரேமோட ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ கிளிப்ஸ் நீங்கள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவில் எந்த ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அதை செட் பண்றதுக்காக தான் இந்த ப்ளஸ். அதே மாதிரி லாஸ்ட் ஃப்ரேம் வந்து எதை செட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ளஸ். ஸோ நான் இதை கிளிக் பண்றேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜெனரேட் இமேஜ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து வழக்கம் போல நீங்க டெக்ஸ்ட் டு இமேஜ் நீங்க கொடுத்துட்டு நீங்க இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்கன்னா அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி அகைன் நீங்க வந்து வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம ஃப்ரேம்ஸ் டு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி வந்து விஸ்கி யூஸ் பண்ணி நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை நான் வந்து இங்க கொடுத்து நான் வீடியோ கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த இமேஜ் தான் வந்து நான் விஸ்கி யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுது. உங்களுக்கு வந்து விஸ்கியை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த இமேஜை வந்து நீங்க கிராப் பண்ணா கிராப் பண்ணிக்கலாம். ஃபுல் இமேஜ் எனக்கு வேண்டாம், எனக்கு இவ்வளோ மட்டும் வேணும்னா நீங்க இதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிராப் அண்ட் சேவ்னு கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே இருக்கட்டும். இப்போ நான் கிராப் அண்ட் சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, கீழே இந்த ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருந்ததுல, ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம கிளிப்ஸோட லாஸ்ட் இமேஜ் ஏதாவது இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஸோ கரண்ட்லி எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியா இல்லை, நான் ஜஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் கரெக்டா. அதனால வந்து நான் வந்து ஸோ லாஸ்ட் சீனுக்கான இமேஜஸ் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு இமேஜை மட்டும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து எப்படி வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இதே சேம் ப்ராம்ப்ட் தான் நான் இங்கே வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ஃப்ளோ எப்படி வந்து வீடியோ கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நமக்கு வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்க, பூனைக்குட்டி வந்து அதோட ஆக்ஷன்ஸ், அதே மாதிரி இவங்க கரெக்டாக வந்து பூனைக்குட்டியை கையில் பிடிச்சிருக்குது. ஸோ எந்த ஒரு ஹாலுசினேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோ வந்து பெர்ஃபெக்டாக வந்து வீடியோஸ் வந்து நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் லாஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாகவும் ஃபர்ஸ்ட்டாக லாஸ்ட்டாகவும் நீங்கள் மாற்றோம்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த இன்டர்சேஞ்ச், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இது என்னன்னா வந்து கேமரா மோஷன் கண்ட்ரோல். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டாலி இன், அதே மாதிரி டாலி அவுட், ஜிப் இன், ஜிப் அவுட்னு சொல்லி. நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த ப்ராம்ப்ட்ல வந்து நான் ஆல்ரெடி வந்து கேமரா மோஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஓகேவா, சப்போஸ் நான் கேமராவோட கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே நான் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு ஒரு பேசிக் ப்ராம்ப்ட் விமன் ஹோல்டிங் ஏ கிட்டன் மட்டும் கொடுத்துட்டு இங்கே கேமரா மோஷன் இருக்குல்ல, இங்கே போயிட்டு லெட்ஸ் சே தட் நான் ஜிப் டவுன்ங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ இதை கொடுத்துட்டு இப்போ நான் வீடியோ வந்து நான் ஜெனரேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் வந்து மோஷன்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்தோம்ல, அதை பேஸ் பண்ணி வந்து இந்த வீடியோவும் கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ ஃப்ரேம் டு வீடியோ அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ் பாருங்கள் என்டையர்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஃப்ரேம்ஸ் டு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான், அதுக்கப்புறம் ஒரு ஆரோ, அகைன் ப்ளஸ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேமரா ரிலேட்டட் இருந்ததுல. இப்போ வந்து நான் இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ நான் சுவிட்ச் ஓவர் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கலர் பேலட் மாதிரி, அதாவது ஒரு ஸ்டைல். ஸோ இன்புட் ப்ராம்ப்ட் பாக்ஸ் வந்து இங்கே மாறி இருக்கு. இந்த இன்கிரீடியன்ஸ் டு வீடியோவில் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா, சப்போஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது, இல்லைன்னா டிஃப்ரெண்ட் சீன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு கம்பைன் சீன் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த காப்பி இமேஜ் நான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும், க்ராப் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். அடுத்த ஒரு இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விமன் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இதையும் நான் க்ராப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கப் அண்ட் டீ ஒரு இமேஜாகவும், அதே மாதிரி ஒரு விமன் வந்து தனியாக இருக்கிற மாதிரியும் நமக்கு வந்து ரெண்டுமே வேறு வேறு இமேஜஸ். இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பைன் பண்ணி, அதாவது இந்த விமன் வந்து டீ குடிக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து நான் பேசிக் ப்ராம்ப்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா விமன் ட்ரிங்கிங் டீ ஃப்ரம் த கப்புன்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் ஜெனரேட் பண்ணுறேன் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ணி இது கம்பைன் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. சேம் விமன், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கப்பு வந்து அதே கப் தான் கொடுத்தோம். ஸோ ஃப்ளோ வந்து பர்ஃபெக்டாக வந்து வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி மல்டிபிள் இமேஜஸை கம்பைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் சீன் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பட்டன் என்னன்னா, இது பேர் வந்து ஸ்டைல். இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டைலில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும், வேற ஏதாவது இந்த அனிமேட்டட் கேரக்டரில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் வந்து இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக வந்து இவ்வளோ வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த வீடியோஸ் தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிளப் பண்ணி ஒரு பெரிய ஒரு வீடியோ கிளிப்ஸ் கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும், கரெக்டாக? எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதுக்கு தான் வந்து இங்கே இருக்கிற சீன் பில்டர். ஸோ சீன் பில்டர் இப்போ கிளிக் பண்ணுங்கள். இந்த சீன் பில்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி கிரியேட் பண்ணீங்க, இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ, அதே மாதிரி ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ இருக்குல்ல. ஸோ இந்த சீன் பில்டரில் இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ இருக்குல்ல, இங்கே போயிட்டு நான் ஒரு சாம்பிள் ஒரு வீடியோ வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரேம்ஸ் டு வீடியோ ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் ஏதாவது இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணி இங்கே நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒன் மோர் வீடியோ மட்டும் கிரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த செகண்ட் ஃப்ரேமில் வந்து வீடியோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணது இது, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது ஃப்ரேம்ல வந்து இந்த வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சீன் பில்டர்லையும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கிரியேட் பண்ணலாம். சரி, சீன் பில்டரில் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் ஆல்ரெடி இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து நான் சீன் பில்டரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் வந்து நான் சீன் பில்டரில் ஆட் பண்ணணும், என்ன பண்ணணும்னா இங்கே ஆட் டு சீன் இருக்கா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் சீன் பில்டர் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஃப்ரேம் டு வீடியோ ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கும் போது இங்குள்ள ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜம்ப் டு, அதே மாதிரி எக்ஸ்டெண்ட், ரெண்டு ஆப்ஷன் சொல்லுது. இங்கே ஜம்ப் டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் சீன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட செகண்ட் சீன், கரெக்டாக? ஸோ செகண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஃபோர்த்தில் வந்து, அதாவது நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண போகிற ஒரு சீன் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த சேம் கேரக்டர் வந்து இங்கேயும் வந்து எனக்கு வந்து வரணும் அப்படின்னம்னா ஜம்ப் டூன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜம்ப் டூன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, கீழே பார்க்கும்போது நம்ம என்ன ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரேம்ஸ் வந்து ஜம்ப் டூ வந்துருச்சு. ஸோ இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனோட எண்டில் வந்து எது முடியுதோ அங்கே இருந்து நம்ம ஃபோர்த் சீன் கிரியேட் பண்றோம்ல, அப்போ இந்த கேரக்டர் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி நம்ம ஃபோர்த் சீனுக்கு வந்து வரும். கரண்ட்லி வந்து இந்த வீடியோஸ் வந்து ஜம்ப் டூ வந்து VO2 மாடலுக்கு வந்து ஒர்க் ஆகாது.
ஸோ இந்த ஜம்ப் டு வந்து ஒர்க் ஆகணும்னா நீங்க வந்து ஸ்விட்ச் டு VO3 குவாலிட்டி இந்த மாடல்ல போயிட்டு VO3 குவாலிட்டி நீங்க சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எனேபிள் ஆயிடுச்சா, இதை நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து 100 கிரெடிட்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. நான் வந்து கரண்ட்லி வந்து நான் VO2 மாடல் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணல. நீங்க வந்து ஸோ நீங்க VO3 மாடல் சூஸ் பண்ணி நீங்க ஜம்ப் டு ட்ரை பண்றதுன்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னா ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷனும் VO2 மாடல் ஒர்க் ஆகாது, இதுவும் வந்து VO3 குவாலிட்டியில தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க இந்த வீடியோஸ் இருக்குல்ல, இந்த வீடியோஸ் வந்து 8 செகண்ட்ஸ் லென்த் தான் இருக்கு. எனக்கு வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் லென்தன் பண்ணணும், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜம்ப் டு அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த வீடியோஸோட லென்த், இப்போ தேர்டு வீடியோ இருக்குல்ல, இதோட வீடியோட லென்த் வந்து எனக்கு வந்து கம்மியாக்கணும், அதாவது ஷ்ரிங்க் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க வந்து லென்த்தை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணா அகைன் அதே கிளிக் பண்ணி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க வந்து குறைச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு மல்டிபிள் சீன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து இதே ஆர்டர்ல வேண்டாம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த தேர்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா இங்க அரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி நீங்க முன்னாடி கொண்டு வந்து அப்படியே ட்ரா பண்ணிருங்க. பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு கரெக்டா. இதுக்கப்புறம் டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து ஆர்டர் வந்து மாறிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு சீன்ஸும் நீங்க வந்து இங்கேயே வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். தனியா இதுக்காக வந்து நான் வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேசிக் லெவல் எடிட்டிங் வந்து பண்றதுக்கு வந்து கூகுள் ஃப்ளோ வந்து ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது ஒரு சீன்ஸ் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரெண்டு மெத்தட்ல வந்து டெலிட் பண்ணலாம். ஒன்று எப்படின்னா, மறுபடியும் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அரேஞ்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சப்போஸ் எனக்கு இந்த மிடில் இருக்கிறது எனக்கு வேணாம்னா இதுக்குள்ள இந்த ஒரு ஐக்கான் இருக்குல்ல, மைனஸ் மாதிரி ஐக்கான் இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்க அகைன் கோ பேக் டு உங்க ப்ராஜெக்ட் நேம், அதாவது சென் ஆகஸ்ட்னு சொல்லி நான் வச்சிருக்கேன்ல, அங்கே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சப்போஸ் இது வந்து எனக்கு சீன் பில்டர்ல இருந்து வேண்டாம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, ரிமூவ் ஃப்ரம் சீன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீன் பில்டர்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். மறுபடியும் நான் சீன் பில்டர் போறேன். இப்போ பாருங்க நமக்கு வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க சீன்ஸ் வந்து எவ்வளோ வேணா ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எவ்வளோ வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேசிக் லெவல் எடிட்டிங் எல்லாமே ஃப்ளோலையும் நீங்க பண்ணலாம். சரி, இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இங்க மூவ் பண்ணீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இது என்னன்னா சேவ் ஃப்ரேம் அஸ் அசெட்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் இந்த வீடியோல இருக்கிற இந்த சீன்ஸை மட்டும் நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம்ல, அதே மாதிரி அசட்டா நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் ஃப்ரம் அசெட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ பாருங்க இது வந்து ஸ்கிரீன்ஷாட் மாதிரி வந்துருச்சா. அதுக்கப்புறம் இந்த இமேஜை யூஸ் பண்ணி நீங்க வந்து வேற சீன்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன பண்ணலாம், இங்க ஆப்ஷன் இருக்குல்ல, டவுன்லோட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இங்க டவுன்லோடு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து உங்களோட லோக்கல்ல வந்து டவுன்லோட் ஆயிரும். அவ்வளவுதாங்க, நம்ம ஓவராலா ஃப்ளோனா என்னன்னு பார்த்துட்டோம். ஃப்ளோ வந்து எப்படி வந்து வீடியோஸ் கிரியேட் பண்றதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பேசிக் லெவல் எடிட்டிங் பார்த்துட்டு ஃபைனலா வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுங்கிறதையும் பார்த்தோம். நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூகுள் ஃப்ளோ நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நீங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு கூகுள் ஃப்ளோன்னு சொல்லி டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும்ல, கூகுள் லேப்ஸ், அங்க இந்த ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க.
ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு கிரியேட் வித் ஃப்ளோன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இங்கே இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் இருக்கா, இங்கே பாருங்க, யூ மஸ்ட் பி கூகுள் ஏ சப்ஸ்கிரைபர் டு ஜெனரேட். ஸோ கூகுள் ஃப்ளோவில் வந்து நீங்கள் ஏதாவது வீடியோஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் உங்களால் வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். இங்கே இந்த ரைட் சைடு பாருங்க, உங்களோட நேம் இருக்கும்ல, அந்த ஐக்கான் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது 0 AI கிரெடிட்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 AI கிரெடிட்ஸ் வச்சுட்டு நம்மளால எந்த வீடியோஸுமே கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்கிரேடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. 1950 ஒர்த் இருக்கிற இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நமக்கு வந்து கூகுள் AI ப்ரோ கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கெட் கூகுள் AI ப்ரோன்னு இருக்குல்ல, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பாப்அப் வரும். இங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு இல்லைனா UPI பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஈவன் நீங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து கூகுள் வந்து எந்த அமௌண்ட்மே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த 1000 கிரெடிட்ஸ் வந்து கிடைச்சிரும். அந்த 1000 கிரெடிட் யூஸ் பண்ணி நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ப்ராப்பரான மாடல் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ நீங்க ஜெனரேட் பண்ணுங்க. ஸோ நீங்க 100 கிரெடிட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க, அதாவது கூகுள் VO3 மாடல் மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிரெடிட்ஸ் வந்து ஈஸியா போயிடும். ஒரு 10 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா இமீடியட்டா நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து ப்ரொலாங்டு நான் 1 மந்த்துக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 27 இல்லை 28 டேஸ் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு 500 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த 30 டேஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா 1950 ருபீஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணிடுவாங்க. 1000 கிரெடிட்ஸ் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும், பட் நீங்க வந்து பே பண்ற மாதிரி ஆயிரும். ஜஸ்ட் வந்து நான் 1 மந்த் ட்ரை மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்ல நான் கண்டினியூஸா அந்த சர்வீஸ் நான் யூட்டிலைஸ் பண்ண அப்படின்னா நீங்க விட்டுருங்க. எவ்ரி மந்த் வந்து 1950 ருபீஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல டேட் ஆகும். அது மட்டும் இல்லாம 1000 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸா ரோல் அவுட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கூகுள் AI ப்ரோ நீங்க பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூகுள் ஃப்ளோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.